சேரனுக்கு அவங்க அத்தை பொண்ணு பயங்கரமா சூப்பரா ஒரு டிஃப்ரெண்டான வழியில வந்துட்டு ப்ரொபோசல் பண்ணாங்க. ஸோ எல்லாருமே வந்து ப்ரோமோலே பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து ப்ளவுஸை வந்துட்டு கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க நிஜமாலுமே சந்தோஷமா அதை இருக்கீங்களா, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டிஃப்ரெண்டா ஒரு வழியில வந்து சூப்பரா ப்ரொபோஸ் பண்ணாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. சேரனுமே வந்துட்டு மேமருந்து போய் பார்க்கறாரு. ஆனா அந்த பொண்ணு என்ன ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. இந்த மாதிரி வந்து எனக்கு அந்த அளவு தைரியம் இல்லை மாமா, நான் இப்போ வந்துட்டு உங்க கூட வந்துட்டேன் அப்படின்னா எங்க அம்மா வந்து எதாவது பண்ணிப்பாங்க, எங்க அப்பா எனக்காக தான் வந்து வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களையும் அப்படியே விட்டுட்டு வர முடியாது. ஆனால் வந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, நான் வந்து ரொம்ப குழப்பமா இருக்கிறதுனால என்னால் டிசிஷனே எடுக்க முடியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே போயிடுறாங்க. சேரன் வந்து பயங்கரமா என்னமோ யோசிக்கிறாரு, என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. இந்த பேருமே வந்து பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. ஸோ இந்த சைடு சோழன் நிலாவும் பயங்கரமா வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னா, நிலா வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும் தான் நினைக்கிறீங்களா, பிளான் பண்ணி தான் பண்றீங்க அப்படின்னு சொன்னோடனே சோழனுக்கு வந்து சமக்கம் வந்துருச்சு. என்னங்க பேசுறீங்க நீங்க, நான் என்ன உங்களை கட்டாயப்படுத்தியா கூட்டு வந்தேன், நான் உங்களுக்கு உங்க வீட்டுக்கு டிரைவரா வந்து வேலைக்கு வந்தேன், நீங்க தான் உங்க பிரச்சனையை சொன்னீங்க, சரி சொல்லிட்டு நான் ஒரு சொல்யூஷன் சொன்னேன். நீங்க மட்டும் இந்த சூர்யாவோட போனை வந்து எடுக்காம இருந்தீங்கன்னா அப்ப நீங்க வந்துட்டு உங்க வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒரு ஹாஸ்டல் எட்டு போய் சேர்த்திருப்பேன். எல்லாமே ஒரு சூழ்நிலை நடந்து ஒரு நம்ம எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயம். இப்போ எல்லாமே என் பிளான் சொல்றீங்க, என்னங்க உங்க கதை, என்னோட நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா, எனக்கு யாருங்க இனிமே பொண்ணு கொடுப்பா, நீ ஃபர்ஸ்ட் மேரேஜ் எனக்கு ஆச்சு, செகண்ட் மேரேஜ் எனக்கு யாருங்க பொண்ணு கொடுப்பா அப்படி சொல்றாங்க. நிலா வந்து முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்க அண்ணன் வேற கல்யாணம் ஆகல, இப்போ நான் ரெண்டாவது நான் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஊரில் என்ன பேசுவாங்க, அண்ணனுக்கு ஏதோ குறை இருக்குன்னு பேசுவாங்க, என்னங்க பேசுறீங்க நீங்க, என் நிலைமை யோசிச்சு பார்க்கவே மாட்டீங்க, இப்போ என்னங்க பண்ணணும், நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமா வந்து வண்டியில் ஏறி உட்காந்துறாங்க. ஸோ வந்து காமெடியாக வந்து மியூசிக் போடுறாங்க. நிலா வந்து எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க, சாரிங்க உங்க நிலைமையில இருந்து நான் யோசிச்சு பார்க்கல அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே வந்து எங்க அண்ணங்காரங்க வந்து அவங்க அண்ணன் தம்பி வந்து கால் பண்றாங்க சோழனுக்கு, இந்த மாதிரி அந்த பொண்ணோட பேர் அண்ணியோட பேர் என்னடா அப்படின்னு கேட்டு அண்ணி அப்படின்னு சொன்னோன்னே நிலா வந்து ஒரு மாதிரி பாக்குறாங்க. இந்த மாதிரி நிலா அப்படின்னு சொன்னாங்க. எதுக்காக கேட்கறாங்க அப்படின்னு சொன்னாங்க, தெரியலங்க எதுக்கே கேட்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சோழனுக்குமே வந்துட்டு உங்க வெட்டிங் அரேஞ்ச் பண்றது வந்து தெரியாது. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, நாளைக்கு என்ன எபிசோட் ஏதாவது செம்மையா இருக்க போகுது. சோழன் நிலாவும் போய் இறங்கும்போது ஊர்க்காரங்க எல்லாம் ஒன்று திரண்டிருக்காங்க. ஸோ அந்த இதில் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு சோழன் நிலா அப்படின்னு போட்டோடனே பார்த்துட்டு ஒன்றும் சொல்கிறது இல்லை நிலாவுக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம வெளிப்படையாகவும் சொல்ல முடியாது. ஸோ அந்த கல்யாணமும் சூப்பராக நடக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி சேரனும் அவங்க அத்தை பொண்ணுக்கும் கல்யாணமும் இதே ஸ்டேஜில் நடந்தால் நல்லா இருக்கும். ஸோ அவங்க அம்மா வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இவங்களோட கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம், அதாவது நிலா வந்ததுக்கப்புறம் இந்த ஃபேமிலியை ஒரு மாதிரி நல்லா கொண்டு போவாங்க போல. அதை பார்த்துட்டு வந்து மேபி வந்து அவங்க அத்தை பொண்ணை வந்து சேரனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது இந்த சீரியல். இப்போதைக்கு விஜய் டிவியில் டாப்பில் போயிட்டு இருக்க சீரியல் அய்யனார் துறை தான். ஸோ உங்களுக்கு இந்த சீரியலில் எந்த பேர் ரொம்ப பிடிக்கும், எந்த அளவு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள்.